கட்டிப்பிடி வைத்தியம் என்று சொல்வார்கள். ரொம்ப பிரபல்யமாக பேசப்பட்டது உண்டு. எல்லா இடத்திலும் எல்லோராலும் முடியாத ஒன்று கூட. அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் தான் இந்த நாள் தொடங்கப்பட்டது, நேஷ்னல் ஹக்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி. ஜனவரி மாதம் 21 1986 சமூக ஆர்வலர் கேவின் சபோர்னி அவர்களால் இது முன்மொழியப்பட்டு தொடங்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இதனுடைய முக்கியமாக மையம் கொண்ட கருத்து என்னென்னா, மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய அன்பை, ஆதரவை, பாசத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நாள் தோன்றப்பட்டது என்று சொல்கிறார்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஒன்றும் இல்லை, அன்பையும் ஆதரவையும் ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒவ்வொரு மனிதனும் மன அழுத்தத்திற்குள்ளாகிறான், ஒரு தனிமையை உணர்கிறான். இந்த தனிமையை உணர்வதும் மன அழுத்தமும் ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வைத்திய முறை தேவைப்படுகிறது போல இருக்கிறது. குடும்பங்கள், நண்பர்கள், சமூகங்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு உறவை வளர்ப்பது, அன்பை வளர்ப்பதற்கு, ஒரு மனித நேய உறவை வளர்ப்பதற்கு இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்பதையும் சொல்கிறார்கள். ஆரோக்கியமான உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த ஹக்கிங் டே என்பது நேர்மறையான உணர்ச்சிகளை, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த நாள் பயன்படுகிறது என்கிறார்கள். எல்லாருமே சொல்லுவாங்க, நம்முடைய மைண்ட் பேலன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, எமோஷனல் பேலன்ஸுக்கும் இது தேவைன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஹியூமன் மெடிசன். நீ மற்றவருக்கு மருத்துவராக இருக்க வேண்டும். எப்படி? அதுதான் சொல்வார்கள், வாய் பேசுது, கை பேசுமா? பேசும். எப்படி என்றால், நீ ஒருவர் அன்பிற்காக இயங்கும் பொழுது, ஒருவரின் காதலின் உணர்வுகள் பயப்படும் பொழுது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது உன் கையை கொடுக்கிறாய் அல்லவா, அந்த உறவு கூட அங்கு பேசப்படுகிறது என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லும் பொழுது சொன்னார். உனக்கு மிகச்சிறந்த வீடு எது தெரியுமா என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், மற்றவர்களுடைய இதயம்தான் என்னுடைய மிகச்சிறந்த வீடு என்று சொன்னாராம். இந்த ஹக்கிங் டேவில் நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அன்போடு பாசத்தோடு பகிர்ந்து கொள்வோமே.